SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல குரு பேச்சு, ராகு கேது பேச்சியோட நிறைய பலன்கள் பார்த்தோங்க. இப்போ அதே வரிசையில தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க சொன்னா பலன் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அவங்க கிட்ட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரு அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். இந்த மேசராசி நேயர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்கும்? மேஷராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து 2 மாதம் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அயன சயன போக விரயஸ்தானம் 4 ஐட்டத்தை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. 12ஆம் இடம்னா படுத்த படுக்கை, 12ஆம் இடம்னா ஹாஸ்பிட்டல், 12ஆம் இடத்துனா அட்மிஷன், இன்பேஷண்ட், இதெல்லாம் வந்து 12ஆம் இடம். அதே மாதிரி வேறு ஊருக்கு போகிறதும் 12ஆம் இடம். அங்கே போய் வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதும் 12ஆம் இடம். இடம் மாற்றி அங்கே போய் பெருசாக வீடு கட்டி உட்காரதும் 12ஆம் இடம். புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு புது பிரான்ச்சில் நம்ம பெரிய அளவுக்கு வர்றோம் அதுவும் 12ஆம் இடம். இந்த மாதிரி 4 கிரகங்கள் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கறனால எல்லா விதமான முடிவுகளும் நான் சொல்ல எல்லா கதையும் நடக்கும். ஆனால் எந்த லெவலில் நடக்குங்கிறது அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேலே டிபெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சமஸ்தானமும் பாக்யஸ்தானம் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் உசைன் போல்ட்லேருந்து பிடி உஷா வரைக்கும் எடுத்துங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க 1, 2, 3க்குள்ளே வருவாங்க. இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுற 10 பேருக்கும் அந்த காம்படிஷன் பற்றி தெரியும். அத்தனை பேருக்கும் ரெக்கார்டு ஹோல்டர்ஸாக இருப்பான். அத்தனை பேருமே ஈக்குவலி என்ன சொல்கிறது கால்குலேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளாக இருப்பான். ஏன் இவங்க மட்டும் ஃபஸ்ட்டு வர்றாங்க? 5ஆம் இடம் 9ஆம் இடம் பேசிக்கலாக நல்லா இருந்தது, தெய்வ அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன எதுவுமே பெருசாக பாதிக்காது. மேஷராசி நண்பர்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வருவது. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து வழிபாடுகள் செய்கிறது. 12 ராசிகளுக்குமான பிராயச்சித்தம் பரிகாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் 4:42 4:46 2 நெய் தீபம், ஒரே ஒரு ஸ்வீட்டு, சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒன்று உங்கள் குலதெய்வத்துக்கு வச்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா குளிச்சுட்டு வேணும். நம்மளால பல்லு கூட தைக்க மாட்டாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமிக்கு வேண்டிட்டு முடிச்சிங்கன்னா 48 நாள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அபாரமான சக்தி உண்டு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா விஸ்வாவசு ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கப்படாது. இந்த ஆண்டோடைய சிறப்பு பலன்களே காலையில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு தான் அதிகமான வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா மேஷராசி நண்பர்களுக்கு தூக்கத்தை கம்மி பண்ணணும். மேஷராசி நண்பர்களுக்கு வேலையின் பழு அதிகமாகும். மேஷராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். பட் இது எல்லாமே 2 மாதம்தான் இந்த கவலை இருக்கும். அதுக்கப்புறம் சனி மட்டும்தான் அங்கே இருப்பார். ராகு கிளம்பி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அவர் வந்துட்டார்னா குரு பார்வையினால் பெரிய ஒரு ஜாக்பாட். ஸோ மேஷராசி நண்பர்களுக்கு சம்மர் டைம் மே மாதத்துக்கு அப்புறம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தான்னா கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். பணம் வரும், குரு பணத்தை கொடுப்பார். எந்தெந்த பாவகங்களில் குரு உட்காந்தா பணத்தை கொடுப்பார் லிஸ்ட்டு போட்டோம்னா 2ஆம் இடத்துல குரு உட்காந்தா பணம் கொடுப்பார். நகை சேரும், பணம் சேரும், எலக்ட்ரானிக் சேரும், இதெல்லாம் சேரும். ஆனால் குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்காது, குடும்பத்தை டிஸ்டர்பன்ஸு, மனநிலை இருக்காது, பாதிப்பு கொடுக்கும் இந்த மாதிரி. ஆனால் இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போகிறான் அப்படின்னா பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை மனசார வணங்கினால் போகிறோம். நீங்கள் அந்த காலையில் 4:42 4:46 சொன்னால குருவாயூர் கிருஷ்ணனுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுனா கூட போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியுடைய மாற்றம், குருவுடைய மாற்றம், பார்வை பலத்தில் 7ஆம் இடத்தை பார்க்குறான் அப்படிங்கிறது கை தட்டணும். ஏன்னா வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, துலாம் மேலே குரு பார்வை இருக்குன்னா அருமையான பொண்ணு கிடைக்கும், அருமையான பையன் கிடைப்பான், பார்க்கறதுக்கு லட்சணமாக இருப்பான், நல்லா இருப்பான். அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்து மேலே குரு பார்வை இருக்குது, சனியுடைய பார்வையும் இருக்குன்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் ஓயும். உங்கள் பேரில் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு உங்களுக்கு இது வரும், சொத்துக்கள் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாற போகிறதுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது. ஆனால் இந்த 2 மாதம் இருக்கே இதை மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி போய் உட்காந்துருக்கான்னா சனி ராகு சேர்ந்தால் அதிகப்படியான கெட்டுப்போன பதார்த்தங்களை சாப்பிட வைப்பான். பழைய விஷயங்கள் மேலே ஆர்வம் அதிகமாக கொடுப்பான். புதன் சுக்கிரன் வேறு சேர்ந்துருக்கு. புதன் சுக்கிரன் 2 சேர்ந்தாவே இந்த நூடுல்ஸ் ஐட்டமு, அப்புறம் இந்த சட்னி ஐட்டமு இதெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்கும். வெளியே எப்படி அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் பார்த்துக்குங்க, கொஞ்சம் பொறுமையாக ஹெல்த் கேர் மட்டும் எடுத்துக்கங்க. மெயினாக இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது.
அதை மட்டும் பார்த்துக்கணும். மேஷராசினர்கள் பார்த்துக்க வேண்டியது 3 விஷயம். கால் பாதம், சம்டைம்ஸ் கால் பாதம் ஃப்ளிப் ஆகும் நம்ம நடக்கும் பொழுது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். 2வது ஸ்ட்ரெச்சிங், உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தசைகள் வந்து அங்கங்கே பிடிச்சுட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு கிட்டத்தட்ட 70% வந்து சந்தோஷத்தையும் 85% பொருளாதாரத்தையும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்கள் எப்படி சார் இருக்கும்? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவோம். விஸ்வா அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் வரும். விஸ்வம் அப்படின்னா செவ்வாய், வசு அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம் வரும் பேசிக்கலாம். விஸ்வாவசு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில், செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2025 காலை 3:25 இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப லக்னத்தில் பிறக்குது. செவ்வாயுடைய பவர், செவ்வாயுடைய பார்வையில் தான் ராசி லக்னம் ரெண்டுமே மாட்டின்னு இருக்கு. இந்த ஐடென்டிக்கலாக நம்ம பார்த்தா கூட இது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் எ கனெக்ஷன்னு சொல்லலாம். விஸ்வாவசுன்னு வைக்கக்கூடிய பேருக்கும் கரெக்டாக ராசி லக்னமோ செவ்வாயுடைய பார்வையில் வர்றதுனால பொதுவாகவே இந்த ஆண்டு நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவாக சூரியன் வருகிறார், சேனாதிபதி மாதிரி நிறைய இருக்குது, சஸ்யாதிபதின்னு சொல்லி பைஃபர்கேஷன் சொன்னலாம். அதில் 2 முக்கியமான போஸ்டிங் போர்ட்ஃபோலியோ சூரியனே எடுத்துட்டு இருக்கு. அப்போ சூரியன் ராஜாவாக வரும் பொழுது சூரியன் வந்து நல்ல கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியலில் டிரான்ஸ்ஃபர், அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டங்கள், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் சூரியன் ஒரு ஆட்டத்தை காமிப்பார். 2வது ஆட்டம் திருடர்களுடைய பயம், சோரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த திருடர்களுடைய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, வணக்கம். SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.